பொருளுக்கு கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறதுக்கு பண்டமாற்றுன்னு பேரு. அப்போ பொதுவா விலை கொடுத்து வாங்குறது பழக்கம் எல்லாம் பின்னாடி காலத்துல உருவாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம விலை கொடுத்து வாங்குறதுக்கு செட்டில் ஆயிட்டோம். பழைய காலத்துல தொடக்க காலத்துல நான் என்கிட்ட அதிகமா இருக்கிறது உனக்கு தரேன், நீ உங்ககிட்ட அதிகமா இருக்கிறது எனக்கு கொடு, அந்த மாதிரி பொருட்களை மாத்திக்கிட்டாங்க. நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், டாலர், கரன்சி இதெல்லாம் இல்லாம இருந்தது. பின்னாடி காலங்கள்ல தான் இது ஏற்படுது. ஆனா பின்னாடி காலம்னா கூட 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாணய பரிமாற்றம் எல்லாம் ஏற்பட்டுட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். பொதுவா அந்த காலத்துல கரன்சி அது காகிதம் கண்டுபிடிச்ச பிறகு அது வந்திருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிச்சதுனால செம்பு நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள், அந்த மாதிரி நாணயங்கள் உலோகங்களுடைய புழக்கம் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம்.